அதே மாதிரி இந்த ஒரு விழாவில் வந்து பேசியிருந்தாரு, நான் யாருக்கும் போட்டி இல்லை, நான் என் கனவு நோக்கி தான் வந்திருக்கேன், அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு மேலே போட்டு தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டாரு. உண்மையிலேயே அவர் அந்த அளவுக்கு தாக்கிட்டு இருக்காங்களா சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள? இல்லைங்க, அதாவது பராசக்தி நேரத்தில் அவர் நடந்து கொண்ட விதம்ங்கிறது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்சுது. அது அது அந்த இடத்துல ஒரு தடுமாறிட்ட தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து எப்பாடுபட்டாவது காலில் விழுந்து குறுக்க விழுந்து இந்த படத்தை விஜய் படத்தோட கொண்டு வந்துடாதீங்கன்னு அவர் போராடி இருக்கணும். பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தயாரிப்பு நிறுவனம் எடுக்கிற முடிவுன்னு ஒதுங்கிட்டார். ஓகே, அது கூட தப்பு இல்லை. ஆனால் 14ஆம் தேதி வர வேண்டிய படத்தை ப்ரீபோன் பண்ணி 9ஆம் தேதி படத்தோடு மோதுவதற்கு வராங்கல்ல, அப்போயாவது நீங்கள் வந்து இறங்கி தடுத்துருக்கணும். அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, தயாரிப்பு நிறுவனம் இப்படி பண்ணுறாங்க, யாராவது தயவுசெய்து என்ன வந்து தனிப்பட்ட முறையில் தவறாக நினச்சிருந்தீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. ஓகே, பட் அன்றைக்கி அதையும் செய்யலை அவர். அது என்னென்னா, படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, ஜனநாயகம் கூட மோதுனா என்ன அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. அதுதான் அவர் பண்ண தவறு. ஒரு பெரிய ஹீரோ பண்ணுற படத்தோடு இன்னொரு ஹீரோ மோதக்கூடாதான்னா கட்டாயமாக மோதலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, சிவகார்த்திகேயன் மோதுவதற்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு. ஆனால் இன்றைக்கி இப்படி மேடையில் வந்து நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு அவர் சொல்லிவிட்டு அப்படி ஒரு வேலையை செஞ்சாரேங்கிறது தான் கேள்வி. ஓகே, இல்லையா? அப்போ இனிமேல் வந்து நாம் அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம், விஜய் ரசிகர்கள் நம்ம தவறான எடுத்துக்க வேண்டாங்கிற சென்ஸில் அவர் சொல்கிறாரு. ஓகே, அவ்வளோதான், அதை விட்டுறணும். அந்த நேரத்தில் ஒரு எமோஷன் இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் அடிச்சிங்க, படமும் சுமாராக இருந்துச்சு, உங்களுடைய எதிர்ப்பும் ஒரு காரணமாக இருந்துச்சு, அது ஓடலை, விட்டுருங்க. அதோடு அந்த எதிர்ப்பை முடிச்சுட்டு அடுத்து அவரை வந்து வாழ்த்தி வரவேற்று போயிட்டே இருக்க வேண்டியது. நான் விஜய் ரசிகர்கள் கூட அதுதான் சொல்கிறேன். ஏதோ அந்த நேரத்தில் எமோஷனலாக ஒரு வேலையை செஞ்சீங்க, அந்த சண்டை அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய படங்களை படமாக பாருங்கள், கொண்டாடுங்க, அவ்வளோதான்.